9th standard chapter 1 set language la exercise 1.5 la 9th sum a minus b intersection c is equal to a minus b union a minus c அப்படின்றத வென் டயக்ராம் மூலமாக நம்ம இது பண்ணணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா a வித்தியாசம் அல்லது a மைனஸ்னு சொல்லலாம். b வெட்டு c is equal to a minus b சேர்ப்பு a minus c. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் வெறும் பி இன்டர்செக்ஷன் சியை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். இங்கே ரெண்டு செட்டு தானே இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு வட்டம் அதாவது சர்க்கிள் வரைஞ்சால் போதுமானா கிடையாது. மொத்தமாக எவ்வளோ செட்ஸ் இருக்குதோ அத்தனை செட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அத்தனை சர்க்கிள்ஸை நம்ம வரைஞ்சே ஆகணும். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியா எது? பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ தட் இஸ் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பி இன்டர்செக்ஷன் சி நான் ஷேட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்கேலை வச்சு அழகாக ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. இது பி இன்டர்செக்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் அதே மாதிரி நீங்கள் வென் டயக்ராம் எழுதும்போது கம்பல்சரியாக என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு எழுதியிருக்கணும். அது என்ன ஹெட்டிங்கோ அதையும் எடுத்து எழுதணும். இப்போ நான் ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிட்டேன். இப்போ ஏ மைனஸ்னால் என்ன அர்த்தம்? இதை விட்டுறணும். அப்போது விட்டுட்டோன்னா ஏ மட்டும் இந்த ஏன்ற சர்க்கிளில் இந்த பி இன்டர்செக்ஷன்ஸையே நீங்கள் என்ன பண்ணணும்னா விட்டுணும். அப்போ இதை விட்டுட்டு வரைகிறதுன்னா வெறும் ஏ சர்க்கிளை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு வருதோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை விட்டுட்டு போடணும். விச் மீன்ஸ் இங்கே எந்த இடம் ஷேட் ஆகிருக்குதோ அந்த இடம் இங்கே ஷேட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடது பக்கம் உடைய ப்ரூஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்ற சர்க்கிளை விட்டுட்டு ஏன்ற சர்க்கிளை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணும். அப்போது ஷேட் பண்ணிக்கிட்டே வரேன். பி சர்க்கிள் வரும்போது மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறேன். அப்போ ஏ ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்குது, பி மட்டும் என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகலை. அதே மாதிரியே ஏ மைனஸ் சி ஏ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஏ சர்க்கிளில் என்னென்னலாம் இருக்குதோ ஷேட் பண்ணுற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியில் ஷேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சின்ற சர்க்கிள் ஜாயின் ஆகிற இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சே பண்ணக்கூடாது. அது போக மீதி எங்கெங்கெல்லாம் ஏ சர்க்கிள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வரையும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை மட்டும் வச்சு போட்டாலே போதும், ரொம்ப ஷேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதையும் யூனியன் சேர்க்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஏன்ற சர்க்கிள் ஷேடாக இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இது இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே ஷேடாக இருக்குது, இங்கே ஷேடாகலை. விச் மீன்ஸ் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா எல்ஹெச்எஸ் எப்படி வந்திருக்குதோ அதே தான் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். விச் மீன்ஸ் ஏன்ற சர்க்கிளை மட்டுமே நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி வரும். இன்டர்செக்ஷன் பார்ட்டையே தொடக்கூடாது. ஏன்னா அங்கே பியும் வராது சியும் வராது. ஸோ வெறுமனே ஏன்றது மட்டும் வரும். இது யூனியனுன்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஷேட் ஆகிருக்குது, அதே மாதிரி இங்கே வரைக்கும் ஷேட் ஆகிருக்குது. ஷேட் ஆகாத ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலையும் ஷேட் பண்ணணும், இந்த இடத்துலையும் ஷேட் பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா எல்ஹெச்எஸ் என்ன வந்ததோ அதை அப்படியே நீங்கள் ஆர்ஹெச்எஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் ஆன்சரை வெரிஃபை பண்ணலாங்களா? ஸோ இந்த ஏரியா மட்டும் என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஆர்ஹெச்எஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டுமே ஷேட் ஆகாமல் இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதினீங்கன்னா இந்த வென் டயக்ராமோட ப்ரூஃப் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.